ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை சிறியவர் கருத்து. இந்த தலைப்புல இருக்க போகுது. ஒரு வீதியில ஒரு யானை ஒண்ணு நடந்து போயிட்டு இருக்கு. அந்த யானைக்கு எதிர்ப்புறமா ஒரு நத்தை ஒண்ணு மெல்ல மெல்ல ஊந்து வந்துட்டு இருக்கு. யானை தான் பெரிய கால்களை பாதையில பதிச்சு பதிச்சு நடந்துட்டு இருக்கு. எதிர வர நத்தைக்கு யானையோட செயலு ரொம்பவும் வெறுப்பை ஏற்படுத்துது. ஏன்னா அது நடக்கிறதுக்கு இது ரொம்பவும் இடைஞ்சலா இருக்கு அப்படிங்கறதுனால உடனே அது யானையோட முன்னாடி வந்து நின்னுட்டு, யானையே, நான் உன் எதிரே வந்துட்டு இருக்குது உனக்கு தெரியலையா? நீ இவ்வளவு பெரிய உருவத்தோட இருக்க, நான் சின்ன உருவம் நடந்து போறதுக்கு உன் கண்ணுக்கு தெரியலையா? எனக்கு வழி விட்டு ஒதுங்கி போ அப்படின்னு சொல்லி இந்த நத்தை சொல்லுது. யானை தன்னோட தலையை கீழே தாழ்த்தி தரையில நகர்ந்துகிட்டு இருக்கு. அந்த நத்தையை கூர்ந்து கவனிக்குது. நத்தையே, நீ தரையோட தரையா ஒட்டி ஒரு உருவமாவே தெரிய மாட்டேங்கிற எனக்கு. இவ்வளவு பெருசா இருக்கிற என் கூட நீ பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு எவ்வளவு துணிச்சல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானை கேக்குது. யானையே, நான் இன்னும் உன்னை அதட்டல. நீ என்னோட பாதைக்கு நடுவுல நடந்து போயிட்டு இருக்க, நானும் அதே பாதையில தான் நான் ஊந்து போயிட்டு இருக்கேன். நாங்கெல்லாம் போக வேண்டாமா? என்னோட உரிமையை தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ தான் அதை புரிஞ்சுக்காம ஏதோ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு இந்த நத்தை சொல்லுது. நத்தையே, என்ன இருந்தாலும் நீ என்ன அதட்டுற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி யானை சொல்லுது. யானையே, உன்னை பார்த்து எனக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது. நான் துணிச்சலோட தான் இருப்பேன். நான் பயப்படுற அளவுக்கு உன்கிட்ட என்ன பெருசா இருக்குது? நீயும் ஒரே உயிர் தான், நானும் ஒரே உயிர் தான். உயிர்ல நம்ம ரெண்டு பேரும் சரிசமம் தான். என்ன போன்ற உயிரினத்துக்கு இருக்கிற மாதிரி உன்னை போன்ற உயிரினத்துக்கும் ஒரே அளவுக்கு உயிர் தான் இருக்கு. ஆனா உருவத்துல மட்டும்தான் நீ என்னை விட பெரியவனா இருக்க. அதுதான் உண்மை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் நான் உன்னை பார்த்து பயப்படாம இருக்கேன். அதை புரிஞ்சுக்காதவங்க தான் பயப்படுவாங்க. நான் ஒருபோதும் அதை கண்டு அச்சம் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த நத்தை சொல்லுது. நத்தை அடைந்த திட்டவட்டமான பேச்சை கேட்டு யானைக்கு ரொம்பவும் வியப்பா இருக்கு. உடனே அது ஒரு இடத்துல ஒதுங்கி நின்னுட்டு நத்தைக்கு வழி விட்டுருது அந்த யானை. நத்தையே, உன்னோட உருவம் ரொம்பவும் சின்னது, ஆனாலும் உன்னோட அறிவு ரொம்பவும் கூர்மையானதும் நல்ல பெரிய அளவுல விசாலமா இருக்கு. அதனால உன்னோட அறிவுக்கு நான் தலை வழங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யானை சொல்லுது. இதோட கருத்து என்னன்னா, அறிவுடையவங்க எவ்வளவு சிறியவங்களா இருந்தாலும் அவங்க கருத்தை நம்ம ஏத்து நடக்கணும் அப்படிங்கிறது. இதோட இந்த கதை முடிஞ்சது. நன்றி.